அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது வரக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி ஆனது வரப்போகின்றது. இந்த விநாயகர் சதுர்த்தியின் பொழுது உருவாகக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே சிம்மராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செப்டம்பர் மாதத்தில் புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரக பெயர்ச்சிகள் நடக்கின்றன. இதில் கன்னிராசி அதிபதி புதன் பகவான் கடகத்திலும் சிம்மத்திலும், சிம்ம ராசி அதிபதி சூரியன் ராசியில் சஞ்சரித்த பிறகு கன்னிராசிக்கு மாறவிருக்கின்றார். சிம்ம ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சூரியன் புதன், தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் சுக்கிரன் கேது, களத்திரஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும், அஷ்டமஸ்தனத்தில் ராகு, தொழில் ஸ்தனத்தில் குரு, லாபஸ்தனத்தில் செவ்வாய் என்று கிரகங்கள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 17ஆம் தேதி ராசியில் இருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார். 19ஆம் தேதி ராசியில் இருந்த புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார். 19ஆம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் இருந்த சுக்கிரன் தைரிய வீரியஸ்தனத்திற்கு மாறுகிறார். சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் அனுபவம் கை கொடுக்கும். உங்களின் மதிப்பு அதிகரிக்கும். உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. வேலையில் நம்பிக்கை அதிகரிக்கும். கல்வி தொடர்பான விஷயத்தில் ஆர்வமாக செயல்படுவீர்கள். மாணவர்கள் படிப்பிலும் புதிய வேலை தேடுவதிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள். தேர்வு தொடர்பான விஷயத்தில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும். உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் பிணைப்பு சிறப்பாக இருக்கும். வீட்டு சூழலும் மகிழ்ச்சியும் அற்புதம் நிறைந்ததாக இருக்கும். உங்களின் காதல் திருமண வாழ்க்கையான ஏற்றத்தாழ்வுகள் மனக்கசப்பு நிறைந்ததாக இருக்கலாம். உங்கள் துணையுடன் நேரத்தை செலவிட முடியாமலும் போகலாம். தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்களின் நிதிநிலை மிக சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். சேமிக்க முயற்சி செய்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும். ஆரோக்கியத்தினை பராமரிக்கும் விதமாக உடற்பயிற்சி, யோகா, தியானத்தில் ஈடுபடுவதோடு சரியான நேரத்தில் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் கைகூடும். முதல் ஒரு சில நாட்களுக்கு பிறகு நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும். உங்கள் வாழ்க்கை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் முழு கவனம் செலுத்தினால் நல்ல முன்னேற்றத்தை பெறலாம். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலாம். மூதாதையர் சொத்து தொடர்பான சர்ச்சைகள் பரஸ்பர சம்மதத்துடன் தீரும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று சவாலாக இருக்கலாம். வேலை, குடும்பம் போன்றவற்றில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். மாதத்தின் நடுப்பகுதியில் வாழ்க்கை தொடர்பான சிரமங்களில் இருந்து சற்று விடுபட தொடங்குவீர்கள். மொத்தத்தின் மாதத்தின் 2ஆம் பாதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலை செய்பவர்கள் அதிகமான வருமானம் ஈட்டும் ஆதாரங்களும் உருவாக்கப்படும். மிகவும் எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறுவீர்கள். வேலை அல்லது வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பாக மேற்கொள்ளும் பயணங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிக்க முயற்சி செய்வதை தவிருங்கள். நீங்கள் மட்டுமே சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்று உணர்வீர்கள். இந்த காலகட்டத்தில் யாரிடமும் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு உங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிக்க அதிகமான உழைப்பையும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதிகப்படியான வேலை காரணமாக நீங்கள் கொஞ்சம் மன அழுத்தத்தை உணரலாம். இது உங்கள் குடும்பத்தின் மீது பிரதிபலிக்கலாம். அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தனத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் குழப்பம், வரவில் தடை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலையும் உண்டாகும். குரு பகவானின் பார்வையால் மாற்றம் ஏற்படும். உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தாய் வழி உறவுகளால் ஆதரவு உண்டாகும். எதிர்பார்த்த சந்தோஷமும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். போட்டியாளர்கள் பாதையிலிருந்து விலகுவார்கள். இழுப்பிறகு இருந்த வழக்கு முடிவிற்கு வரும். சூரியனால் தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை போல் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு உண்டாகும். உங்களை அலட்சியமாக பார்த்தவர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும்.
ஆகவே செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சங்கடம் விலக ஆரம்பிக்கும், செல்வாக்கு உயரும் என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் ஆசைக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது அவசியம். மாணவர்கள் மாதத்தின் முற்பகுதியில் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் 7, 10 மற்றும் 16. அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் ஜென்ம ராசிக்குள்ளும் தொடர்ந்து தனஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த நன்மையை அடைவீர்கள். சமூகத்தின் பார்வைக்கு செல்வாக்கு மிக்கவராக தோன்றுவீர்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் காணாமல் போகும். பணவரவு திருப்தி கொடுக்கும். விருப்பங்கள் எளிதாக நிறைவேறும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாகனம் சேரும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் உத்தியோகத்தில் பாதுகாப்பு கிடைக்கும். வழக்கில் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகி ஒற்றுமை ஏற்படும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், விவசாயம், உணவகங்கள், செங்கல் வியாபாரம் லாபத்தை கொடுக்கும். ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்க தாமதமாகலாம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்தில் சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் 6, 10 மற்றும் 15. அடுத்ததாக பாதம் 1 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம். ராசிநாதன் ராசிக்குள்ளாகவே சஞ்சரிப்பதால் எல்லாவற்றிலும் வேகம் இருக்கும். அதிரடியாக செயல்படுவீர்கள். உங்கள் பலம் மற்றவர்களுக்கு தெரிய வரலாம். அதே நேரத்தில் உங்கள் அவசர செயல்கள் உங்களுக்கே சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். சுக்கிரனால் பொருளாதார நெருக்கடி விலகும். வரவேண்டிய பணமும் வரும். தடைப்பட்டு இருந்த வேலைகள் நடக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் பிரபலங்களால் நன்மை ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். குடும்ப சுக சத்ருஸ்தனங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உடல்நிலை சீராகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். ஒரு சிலர் தலைமையின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள். விவசாயத்தில் லாபம் தோன்றும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் உண்டாகும். அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் 1 மற்றும் 10. விநாயகர் முதலும் முடிவும் இல்லாத கடவுள் என்றாலும் அவர் ஞானத்தின் வடிவமாக யானை முகத்துடன் தோன்றிய தினத்தையே அவரது அவதார தினமாக கொண்டாடுகிறோம். பலரது இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானின் அவதார தினத்தை விநாயகர் சதுர்த்தியாக நாம் கொண்டாடுகின்றோம். முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமான் அவதரித்த திருநாளையே நாம் விநாயகர் சதுர்த்தி விழாவாக கொண்டாடி வருகிறோம். ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி திதியிலேயே விநாயகர் பெருமான் அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றன. மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. ஆவணி மாதம் என்றாலே அது விநாயகர் வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் இருந்து வருகிறது. விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீடுகளிலும் பொது இடத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். அன்றைய தினம் அவருக்கு பிடித்தமான உணவுகளை படைத்து வழிபடுவார்கள். பிறகு 3வது 5வது நாளில் வீடுகளிலும் பொது இடத்திலும் வைத்து விநாயகர் வழிபட்டு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கும் வைபவமும் நடக்கும். இப்படி கரைத்தால் அந்த சிலை போலவே நம்முடைய வினைகளும் கரைந்துவிடும் என்பது நம்பிக்கை. வட மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா 10 நாட்கள் பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விநாயகர் ஞானத்தின் வடிவமானவர். பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர். விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அது நீங்கிவிடும். தடைகள் துன்பங்களை விலக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தை தரக்கூடியவர். எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயகர் பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அது நிச்சயம் வெற்றியை கிடைக்கும். தடைகள் ஏற்படாது என்பதும் ஐதீகம். களிமண், மஞ்சள், சாணம், சந்தனம் என எதை கொண்டும் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு 2 அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் அவர் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயகர் பெருமான் ஆவார். இன்றைய தினத்தில் அவருக்கு விருப்பமான விநாயகர் அகவல் படித்து அவரது வரலாற்று கதைகளை படிப்பது மிகவும் சிறப்பு. அதோடு 108 போற்றி மந்திரங்களை சொல்லி அருகம்புலால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல
சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.